வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் மாடல் டிசைன். இது ஓல்டு மாடல் டிசைனு. இந்த டிசைன் வந்து ரீஒர்க்கு வந்திருக்கு. அதாவது இந்த டிசைனோட ஒரு பாதி தான் இருக்குது, இன்னொரு பாதி நம்ம இதே மாதிரி டெம்ப்ளேட் எடுத்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ டிராயிங் வரைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு பேப்பரை பார்த்தியே, அதுக்கப்புறம் பலால டிராயிங் வரைஞ்சதை பார்த்துருக்கீங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம டிசைனை அடித்து முடிச்சிட்டோம். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட ஒரிஜினல் டெம்ப்ளேட்டு ரைட் சைடில் வரும், இது லெஃப்ட் சைடு, இன்னொன்று வந்து ரைட் சைடு. அந்த ரைட் சைடு உள்ள டெம்ப்ளேட்டை எடுத்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு டெம்ப்ளேட்டு ரெடி பண்ணி டிராயிங் வரைஞ்சி டிசைனை அடித்து முடிச்சிருக்கேன். இது வந்து இந்த பலகா வந்து 1.5 இன்ச்சு திக்னஸ் கணம். இப்போ கையிலையும் எடுத்து காட்டுவேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் லாஸ்ட்டு வரைய என்னென்னு புரியும். இது வந்து ஆக்சுவலி ஒரு பீரோலுக்குள்ள டிசைன். இதோட கணமே 1.5 இன்ச்சு. ஆனால் பலகா வந்து நம்ம எடுத்தது வந்து ஒரு 8 இன்ச்சு அகலம், ஒரு 1.5 அடி நீளம் எடுத்தோம். அதில் வந்து கட் பண்ணது போக 6ஆக கட் பண்ண போக மிச்ச பீஸில் நம்ம டிசைன் அடித்தாச்சு. இதோட ரெண்டாவது வீடியோ நம்ம வந்து 6ஆக கட் பண்ணுறத வீடியோ எடுத்திருக்கோம். அது வந்து நம்ம சேனலில் வரும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். 6ஆக எப்படி கட் பண்ணாங்க அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இதுதான் இந்த ஓல்டு பீஸு. இது வந்து கோல்டு பண்ணியிருக்காங்க, கோல்டு பெயிண்டிங்கு. கோல்டில் வந்து 2 இருக்குது, பெயிண்டிங்கு இருக்குது, ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்குது. பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா பெயிண்டோட ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வரும். அது ரொம்ப லேஸாக இருக்கும் ஸ்டிக்கரு. அதை வச்சு ஒட்டி விட்டு ப்ரெஷ் மூலியமாக பஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி பஞ்ச் பண்ணால் அந்த கோல்டு போய் ஒட்டிக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே மின்னும் தகதகணும். நார்மலாக பெயிண்ட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து ஆப்போசிட்டுக்குள்ள பீஸு. இதை வச்சு தான் நம்ம டெம்ப்ளேட் எடுத்து அடித்து முடிச்சிட்டோம். இது வந்து சென்டர் பீஸு. இப்போ அந்த ஒரு குண்டு இருக்குது, இன்னொரு அந்த வட்டமாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இல்லை. அதுக்காண்டி நம்ம அதில் ஒரு கண்டி வச்சு அதே மாதிரி ஒரு பீஸு ரெடி பண்ணி அடித்து கொடுக்கணும். இப்போ அதுவும் வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதுதான் அதோட பொசிஷனு. இந்த பொசிஷனில் அப்படியே பீரோவில் வச்சு ஸ்க்ரூ போட்டு முறிக்கிற வேண்டியதுதான். இது வந்து உண்மையை சொல்ல போனோம்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் மாடல் டிசைன். நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுற மாடல் கிடையாது. இது ஃபுல்லாமே வந்து அந்த உளி பூராமே எப்படின்னா கைப்பிடி போட்டு சீவி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீங்கள் மரத்தை பார்த்தாலே இந்த மரம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்.